திருவிருந்து ஆயத்தப்படுத்துறதுக்காக நம்ம இன்னைக்கு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். Let's see a couple of verses to prepare ourselves for the communion message. கொலோசியர் 1வது அதிகாரம். Let's turn to Colossians chapter 1. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம் இங்கே, அவர் யார், அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கலாம். In these verses we can see who is Christ and what did he do for us. 12வது வசனத்தில் நாம் என்ன பார்க்குறோம்னா, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உற்பவித்தவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். Colossians chapter 1 verse 12 and 13, giving thanks to the Father who has qualified us to share in the inheritance of the saints in light, for he rescued us from the dominion of darkness and transferred us to the kingdom of his beloved Son. 14வது வசனம், அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Verse 14, in whom we have redemption, the forgiveness of sins. இது பிதா குமாரன் மூலமாக நமக்கு என்ன நிறைவேற்றி இருக்கிறார், என்ன நமக்காக செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்க பார்க்கலாம். Here we see what the Father has accomplished through the Son for us. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம வசனத்தில் வரும்போது என்ன நோக்கத்தோடு நாம் வர்றோம் வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளுதல், அவரை யார் என்று அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் படிக்கிறோம். So when we read the Bible, we come with an intention to know who God is and know his nature and character. ஸோ அந்த வகையான அந்த விதத்தில் நாம் இன்னைக்கு திருவிருந்துடைய ஒரு தியானமாக நாம் ஒரு சில காரியங்கள் நாம் இங்கே பார்க்கலாம். So in that same note, let's look at some verses for communion. நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். It says 12, 13, 14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். Let's read from 12 to 14. It says he rescued us from the dominion of darkness. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். But before that it says who has qualified us to share in the inheritance of the saints in light. நம்மை ஒளியிலுள்ள, நாம் எல்லாரும் ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் யாரு? So who are the saints in light? ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தான் யாரு? ஒளியுள்ள பரிசுத்தவான்கள். Everyone who have received Christ are the saints in light. அந்த சுதந்திரத்தில் நம்மை பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறார். And God has qualified us to share the inheritance of that. தனித்தனியாக அல்ல, நம்ம எல்லாரையும், சரீரமாகிய சபையை நம்ம எல்லாரையும் ஒன்றாக அவர் இந்த சுதந்திரத்துக்குள்ள அழைச்சிருக்காரு. It is not only individually, but as a church, God has qualified us to share in the inheritance. அதன் மூலமாக நாம் இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்புகுத்தி இருக்கிறார். And through that
He has rescued us from the dominion of darkness and transferred us to the kingdom of His beloved Son. இங்க நாம என்ன பார்க்கலாம்னா, ஒரு நபர் அவனுடைய அந்த ரட்சிப்புக்காக எந்த காரியமுமே யாரு செய்யல, ரட்சிக்கப்பட போறவங்க செய்யவே இல்லை. So here we see a person who is saved has done nothing for his salvation. புரியுதா? பார்த்துருக்கீங்க. இப்போ யார் என்ன பண்ணியிருக்காங்க? அங்கே எப்படி போட்டிருக்கு? விசுவாசி தன்னை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் தன்னைத்தானே தகுதிப்படுத்தியிருக்கான்னு போட்டிருக்கா? It did not say that the believer has qualified himself to share in the inheritance of the lights. இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த நபர் அவனையே விடுதலையாக்குறானா? It also did not say that the believer himself rescued him from the dominion of darkness and transferred. அப்படி தன்னைத்தானே விடுதலையாக்கி அந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள தன்னைத்தானே அவனே உற்பத்தி கொண்டுட்டானா? It did not say that he himself as a believer did not transfer him into the kingdom of his beloved Son. Correct? இதுதான், அதனாலதான் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. That is why salvation is a free gift of God. அந்த அந்த ஈவை நாம பெற்றுக்கொண்டதுனால நாம இங்க ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கோம். And because we received that gift, here we are together worshiping God. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒன்னா சேர்க்கிறதுக்கு முன்னாடி தகுதி இல்லாதவர்களா இருந்தோம். அப்படிதான் தகுதி இல்லாதவர்களா இருந்தவர்களுக்கு ஒரு ஈவை கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி என்ன பண்றாரு? அளவில்லாத ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை தகுதியுள்ளவர்களாக சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். Before we gather here, God has given us the free gift of salvation to qualify us who are not at all qualified, to make us share in the inheritance of the saints in light. Amen. இதில் எதுவுமே நமக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் எதுவுமே செய்யலாம். We as a believer have not done anything for our salvation. இதன் மூலமா இந்த ஈவை பெற்றுக்கொள்ளுதல் மூலமா நாம இப்ப அவரை அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். As a recipient of this gift, God has placed us in a place where we can know God. அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் அவரை ஆராதிக்க முடியும். And only by knowing God we can worship Him. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம அவரை ஆராதிக்க முடியும். Only by knowing Jesus Christ we can worship Him. ஆராதனைன்றது நாம ஒரு நாள் மட்டும் கூடி வர்றதில்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் எல்லாமே அவருக்கு முன்னாடி நான் அவரை என்னுடைய ஆராதனையா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். Worship is not something that is done only on a particular day, but it is rather done on our daily basis, on our every moment in our lives. We put God before us and we worship God. அதனால நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களும், நாம இப்ப சபை கூடி வந்திருக்கோம், நம்முடைய காணிக்கை செலுத்துதலும் ஒரு வகையான ஆராதனை. So as a church we have gathered together, and even offering is a form of worship. நம்முடைய தசம வாங்கங்களை நாம கொடுக்கிறதும் என்னது? ஆராதனை. Paying tithe to the church is also a part of worship. ஆமென். இப்ப நம்ம இந்த கண்ணோக்கத்துல ஆண்டவர் நம்மை அழைத்து தகுதியுள்ளவர்களாக்கினார், நம்மை விடுவித்தார், என்ன பண்ணாரு? உட்புவித்தார். So with this thought, எதுக்கு தகுதியுள்ளவர்களாக்கினார்? So with this thought we can say that God has qualified us, God has rescued us, and also He has transferred us. மூன்று காரியங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். என்னது? தகுதியுள்ளவர்களாக்கினார். Three things we are going to meditate today. Number one is qualified us. இரண்டாவது
நம்மை இருளிலிருந்து விடுவித்தார். He rescued us from the dominion of darkness. Number 2. மூணாவது, அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை உட்படுத்தியிருக்கிறார். And number 3 is that he transferred us to the kingdom of his beloved son. அவருக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு 14வது வசனத்துல பார்க்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. In verse 14 it பாவ says, மன்னிப்பாகிய, and in verse 14 it says, in whom we have redemption, the forgiveness of sins. ஆமென். Amen. இப்போ இந்த வசனத்துக்கு அடுத்ததுல இருந்து 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மை, அவருடைய மகிமை என்ன அப்படின்றத நாம பார்க்கிறோம். From verse 15 to 19 we see the glory and the honor of Jesus, the preeminence of Christ, the greatness of Jesus Christ. இப்ப இதனுடைய வரிசையை எப்படி எந்த வரிசையில போடப்பட்டிருக்குன்னு பாருங்க. Look at the way it is put in the scriptures. நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார், விடுவித்தார், உட்புவித்தார், அவருடைய இரத்தத்தினால நம்மை மன்னித்தார். அந்த மன்னிப்பின் மூலமா நாம இப்ப அவருக்கு முதலிடம் கொடுக்க, அவருக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க, அவரை நாம் ஆராதனைக்குரியவராக எல்லா மகிமைக்கும் உடையவராக நம்ம வாழ்க்கையில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். Look at the way it is put in the scriptures. God has qualified us and he rescued us from the dominion of darkness and he transferred us into the kingdom of his son, and he also has given us the redemption through the forgiveness of sin, and because of that we put Christ as the first in our lives and we make him as the object of our worship. இப்போ படிக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 15ல இருந்து 19 வரைக்கும். Now let's read together from verse 15 to 19. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், எல்லாரும் சேர்ந்துமே படிக்கலாம், சர்வ சிருஷ்டிக்கும், ஏனென்றால் அவருக்குள் பட்டது காணப்படாத சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்குள் அவரே சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு அவருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் எல்லாவற்றிலேயும் மேலானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம நம்முடைய இந்த திருவிருந்தினுடைய தியானம் இதா இருக்கட்டுமே. So Jesus Christ is above all things and he is greater than everything, and அவருக்கு இப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. He is being given the name that is above all names. எதனால? சிலுவையின் மூலமா அவர் நமக்காக ஏறெடுத்த அந்த சிலுவையின் தியாகத்தினால, அந்த சிலுவையில் அவர் நமக்காக உருவாக்கிய அந்த புது வழிக்காக இப்ப அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. So he has been given the name that is above every other name because he has gone through the cross and he has redeemed us in the cross. Because of the finished work we give him the glory. இந்த சிந்தனையோட நம்ம என்ன 3 காரியங்கள் முக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன எடுத்து செல்லலாம்? சிந்தையில நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார், இருளிலிருந்து விடுவித்தார், உட்புவித்தார். These 3 things we can. அவருக்குள் நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். So these 3 things you can keep in our mind, that he has qualified us, he has rescued us, he has transferred us, and in him we have redemption. இப்போ ஒரு பாடல் பாடும்போது நம்ம திருவிருந்தை எடுத்துட்டு நம்ம திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தப்படலாம். ஆயத்தப்படுதல்
என்ன அப்படின்னா, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் திருவிருந்தை எடுத்துக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருமே நாம் திருவிருந்தை ஏற்றெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே அபாத்திரர்களாக யாருமே இங்கே இல்லை. அபாத்திரர்களாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அறிக்கையிடப்படாத பாவங்கள் இருந்துச்சுன்னா அதை அறிக்கையிட்டு ஆராதனை உள்ள ஒரு இருதயத்தோடு அவரை வணங்குதல், நமக்காக ஏறெடுத்த, நமக்காக செய்து முடித்த இந்த காரியத்தை துதித்து நாம, அதுதான் பாத்திரவான்கள். நம்ம பாத்திரவான்கள் ஆண்டவர் நம்மளை அழிச்சிருக்காங்க. Let's prepare ourselves for the communion with the song. இந்த பாடல் பாடும்போது நம்ம இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்ளணும்.